நாடு இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது? பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட்டு. அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். எதுக்கு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேங்க. வேறு எந்த காரணமும் கிடையாது. இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டுக் கொடுத்தது கிடையாது, கலாச்சார பாரம்பரியத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, நம்முடைய நீரை விட்டுக் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குறிப்பாக இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்கள் தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ அ தமிழியன், ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே. அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசில் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து லக்னோவில் படிக்கிறதுக்கு, அதன் பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்தில் 2 ஆண்டு காலம் ட்ரைனிங்கில் இருப்பதற்கு, அதன் பிறகு கர்நாடகாவில் 8-9 ஆண்டு காலம் IPS அதிகாரியாக பணி செய்வதற்கு. ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால் நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன்.